ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹைதராபாத் இரானி டீ அது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து டீ தூள், இஞ்சி, ஏலக்காய், பால் எப்போது மாதிரி. இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க. நான் வந்து மில்க் மிஸ்ட் வாங்கியிருக்கேன். எந்த க்ரீமாக இருந்தாலும் ஓகே, நல்ல க்ரீமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போ யூடியூப்பில் இப்போ ரொம்ப நிறையா இதான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நீர் விட்டுக்கிறோம். நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ டீ போட எனக்கு இந்த அளவுக்கு போதும். போட்டுட்டு ஒரு சுத்தமான ஒயிட் துணி எடுத்து தண்ணி படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து சுற்றி நம்ம ஒரு இது போட்டு கட்டிடலாம். காண்டிடக்கூடாது. கட்டிட்டு எனக்கு இவ்வளோ டீ தூள் போடுது. ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். டீ தூள் 3 ஸ்பூனு, கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 ஏலக்காய், இதை அது பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். நான் 2 பேர் போடுற அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன், 2 கிளாஸ் பால், அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி. இப்போ என்ன செய்கிறோம், ஒரு பேனில் நீங்கள் குக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த டீ தூளில் நம்ம ஏற்கனவே கீழே தண்ணி படுற மாதிரி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே தூக்கி இதில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் வச்சிங்கனாக்கா நீங்கள் 5 விசில் வைக்கணும். இப்போ வந்து அது மூடிடுறேன். இடத்துல இது இருக்கும் இல்லைங்களா, அது மூடிடுறேன். கொஞ்சமாக நான் மைதாமாக வச்சுருந்தேன், அது போட்டு மூடிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இது பாயில் ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது 2 பேர் குடிக்கிற அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். இதை நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். நம்ம போட்ட இந்த நாட்டை லூஸ் பண்ணி எடுத்துட்டு உள்ள டிகாஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தம் டீ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை பொறுமையாக அடித்து எடுத்துட வேண்டியதுதான். நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தம் டிகாஷனை இதில் ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், பால் அது மேலே கொஞ்சம் மில்க் க்ரீம் ஊற்ற வேண்டியது தான். ஹைதராபாத் இரானி டீ குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.